Hi everyone, welcome to my channel. நான் உங்கள் மகேஷ். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் கிரியேட்டர்ஸோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். அண்ட் நான் உங்களை ஏன் யூடியூப் கிரியேட்டராக மாற சொல்கிறேன், அதோட ரீசனும் இந்த வீடியோஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் மகேஷ். ஸோ யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸும் இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோஸில் நான் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், எக்ஸ்ட்ரா இன்கம். அது எப்படி யூடியூப்பில் எக்ஸ்ட்ரா இன்கம் வரும்னு கேட்குறீங்களா? யூடியூப்பில் நல்லா சம்பாதிக்கலாம். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூடியூபர்னு சுற்றிட்டு இருக்காங்க, என்னையும் சேர்த்து. ஸோ எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, என்னோட பேஷன் அது இதுன்னு கதை விட்டுட்டு இருப்பாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா இன்கம். உங்களுக்கு ஒரு இன்கம் வரும், ஆனால் அது கொஞ்சம் லேட்டாக வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் யூடியூபராக நீங்கள் ப்ரூவ் பண்ணால் தான் உங்களுக்கு இன்கம் வரும். ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது, அதுதான் நான் சொன்னேன், ரொம்ப ஸ்ட்ரகிளும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வரும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்தாலும் இது மூலிமா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சம்பாதிக்கலாம். அதுவும் நல்ல காசு சம்பாதிக்கலாம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு வேறு வீடியோஸில் சொல்கிறேன் டைம் கிடைக்கும் போது. இன்கேஸ் உங்களுக்கு யூடியூப் மூலிமா எப்படி காசு சம்பாதிக்கணும்னு தெரிஞ்சுக்கிற விருப்பம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றியும் ஒரு வீடியோஸ். ஸோ யூடியூப்பில் நல்ல காசு இருக்குது, அது தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் ரொம்ப பேர் யூடியூப்னு வந்துட்டு இருக்காங்க, என்னையும் சேர்த்து. ஃபர்ஸ்ட் அண்ட் ப்ரைமரி ரீசன் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா காசு தான். காசு இல்லாமல் யாருமே ஃப்ரீயாக ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ யூடியூப்பில் நல்ல காசு இருக்குது. ஸோ நீங்களும் எக்ஸ்ட்ரா இன்கம் சம்பாதிக்க விரும்புகிறீங்கன்னா யூடியூப் சேனலை ஆரம்பிங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேஷன். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஒரு பேஷன் ஓரியன்ட் பர்சன், லைக் உங்களுக்கு குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சைக்கிளிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸ்போர்ட்ஸில், என்டர்டெயின்மெண்ட்டில். ஸோ எந்த ஃபீல்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஃபீல்டு ஓரியன்ட் நீங்கள் வீடியோஸ் எடுத்து யூடியூப்பில் போடலாம். ஸோ யூடியூப் கிரியேட்டராக மாறலாம். ஸோ உங்கள் வீடியோஸ் கண்டிப்பாக நல்லா இருந்துச்சுன்னா ஆடியன்ஸும் வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ஆடியன்ஸ் பார்க்க பார்த்தீங்கன்னா வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வியூஸ் இன்க்ரீஸ் ஆக நீங்களும் ஃபேமஸ் ஆவீங்க, ப்ளஸ் உங்களுக்கு நல்ல இன்கமும் வரும். ஸோ ஒரு சைடு நீங்கள் உங்கள் பேஷனையும் ஃபாலோ பண்ணுறீங்க, இன்னொரு சைடு அதுக்கு காசும் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஒரு பேஷன் ஓரியன்ட் பர்சன்னா இன்றைக்கே போய் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருங்க. உங்கள் பேஷன் ரிலேட்டட் வீடியோஸை போட்டு நல்லா சம்பாதிக்கலாம் பாஸ். இன்னையிலேருந்தே வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருங்க, நல்லா காசு பார்க்கலாம். அவ்வளோதான் சொல்வேன். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் டைம் ஜாப். ஸோ நம்மள ரொம்ப பேருக்கு எப்போவுமே ஒரு ஆசை இருக்கும். ஸோ நம்ம ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்த்து இன்னும் நல்லா சம்பாதிக்கலாம், இன்னும் நம்ம நல்லா செட்டில் ஆகலான்னு. ஸோ பார்ட் டைம்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளில போய் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஆஃபீஸ் டைம் முடிஞ்சு மறுபடியும் போய் ட்ராவல் பண்ணி எங்கேயாவது ஜாப் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. யூடியூப்பை நீங்கள் ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி எடுத்துக்கூடிய சக்ஸஸ்ஃபுல்லாக யூடியூபராக மாறலாம். ஸோ யூடியூப் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, ஒரு ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ யூடியூப் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நான் ஒரு வீடியோஸ் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் பார்ட் டைம் ஜாப் பார்க்கணுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். நீங்கள் யூடியூப் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேரோட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இன்றைக்கி போய் ஒரு யூடியூப் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி யூடியூபராக மாறிடுங்க, பார்ட் டைம் யூடியூபராக. ஸோ யூடியூப்பை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு பெரிய வீடியோஸ் அப்படி இப்படி போடணும்லாம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்கள் வீடியோவாக எடுத்து போடலாம். ஸோ எவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்குது உங்கள்கிட்ட. ஸோ நீங்கள் யோசிங்க, கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த கண்டென்ட்டை போட்டு நீங்களும் ஒரு யூடியூப் கிரியேட்டராக மாறலாம். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா செல்ஃப் பிராண்டிங். என்னடா புதுசாக இருக்குது செல்ஃப் பிராண்டிங்னு சொல்கிறேன் அப்படின்னா தானே கேட்குறீங்க, சொல்கிறேன். செல்ஃப் பிராண்டிங்னா நீங்கள் உங்களே பிராண்டிங் பண்ணிக்கிறது. என்னடா கிராண்டிங்கிற அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ அந்த யூடியூப் அக்கௌண்ட்டில் ஆடியன்ஸ் வந்து யாரை பார்க்க போகிறாங்க, உங்களை தான் பார்க்க போகிறாங்க. ஸோ உங்கள் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிட்ட ரெஜிஸ்டர் ஆயிரும். ஸோ ரெஜிஸ்டர் ஆக நீங்கள் ஃபேமஸ் ஆகிட்டே இருப்பீங்க, ப்ளஸ் உங்களுக்கு ஃபேமும் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பிராண்டாகவே மாற ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இதுக்கு பேர் தான் செல்ஃப் பிராண்டிங். இது மூலிமா எனக்கு என்னடா பெனிஃபிட்ஸ்னு கேட்குறீங்களா, சொல்கிறேன். இதே ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மதன் கௌரி யாருன்னு யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதன் கௌரி யாருன்னு இந்த ஃபுல் தமிழ்நாடுக்கே தெரியும். ஸோ அவ்வளோ ஃபேமஸ் ஆகிருக்காரு. அதுக்கு பேர் தான் செல்ஃப் பிராண்டிங். ஸோ நீங்களும் உங்களே பிராண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு பிராண்டை ஆரம்பிச்சிட்டிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செலிபிரிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆடில் கூப்பிட்றாங்க, அவங்களுக்கு ஆட் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க ஏதாவது ஒரு பிராண்டை ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு காசு கிடைக்கும். ஸோ அந்த இப்போ ஒரு செலிபிரிட்டி வந்து ஏதாவது சொன்னால் தான் நம்ம வாங்குகிறோம். ஸோ அதுதான். ஸோ நீங்களும் உங்களை பிராண்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் எனக்கு தெரியும். இதுக்கு மேலே எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் ஒரு பிராண்டாக மாறிடலாம்.
இப்போ நீங்களே ஒரு பிராண்டாக மாறிட்டீங்க. ஸோ நீங்கள் நாளைக்கே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, இல்லை ஒரு பிராண்டு இல்லை ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராடக்டை வாங்குறதுக்கு ரொம்ப பேர் இருப்பாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் பிராண்டிங், செல்ஃப் பிராண்டிங். இதுக்கு மேலே எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. புரிஞ்சிருந்துச்சுன்னா புரிஞ்சுக்கோங்க, புரியலைனாலும் பரவாயில்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட். யூடியூப் மூலிமா ஸ்கில் டெவலப்மெண்ட்டாக என்ன சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள். என்ன ஸ்கில் டெவலப்மெண்ட்னா என்ன? புதுசாக ஏதாவது கற்றுக்கிறது. கரெக்டாக இப்போ நீங்கள் யூடியூப் முன்னாடி, நானே யூடியூப் முன்னாடி உட்காந்துருக்கேன்னா எனக்கு இந்த கேமராவை ஃபேஸ் பண்ணுற தைரியம் இருக்கும். அது ஒரு ஸ்கில் தான். முதல்ல நான் கேமரா பார்த்தாலே 10 கிலோமீட்டர் ஓடிடும். இப்போ பரவாயில்ல, உட்காந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறேன். அண்ட் உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னா ஒரு தம்ப்நெயில் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு ஐடியா இருக்கணும். ஒரு யூடியூப் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு ஐடியா இருக்கும். அதில் வீடியோஸ் எப்படி போடணும், அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் எப்படி போடணும். ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்கில் தான். அண்ட் அதோட பேனர் ஆர்ட் எப்படி டிசைன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் புது விஷயம் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ உங்கள் ஸ்கில் என்ஹான்ஸ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் உங்கள் கான்ஃபிடென்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பூஸ்ட் ஆகும். ஸோ யாரெல்லாம் லோ கான்ஃபிடென்ட்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்களாம் யூடியூப் சேனலை ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் இருக்கும், 4 பேர் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் காது வாங்கிக்கிறாதீங்க. யூடியூப் சேனல் ஆரம்பிங்க. உங்கள் கான்ஃபிடென்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பூஸ்ட் ஆகும். அண்ட் புதுசாக கற்றுக்கலாம். ஏன்னா வீடியோ கண்டென்ட் போட்டு ஆகணும். ஸோ நீங்கள் புதுசாக தேடி கண்டென்ட்டை போட்டு தான் ஆகணும். ஸோ உங்கள் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகும், உங்கள் மைண்டு ஷார்ப்பாகும். லாஸ்ட் ஒன் பப்ளிக் சர்வீஸ்னு சொல்லிக்கலாம். பப்ளிக் சர்வீஸ்னால் பப்ளிக் சர்வீஸ் இல்லை, நாலேஜ் ஷேரிங். ஸோ நம்மளில் ரொம்ப பேர் நல்லவங்க இருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களால என்னென்னா பப்ளிக்கை ரீச் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு பிளாட்ஃபார்மாக நீங்கள் எடுத்துகிட்டு நம்பர்ஸ் ஆஃப் பப்ளிக்கை ரீச் பண்ணலாம். நீங்கள் நல்ல கண்டென்ட் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீங்கன்னா அந்த ஒரு வீடியோவாக எடுத்து நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா அது கண்டிப்பாக எல்லார் மத்தியில் ரீச் ஆகும். நீங்களும் ரீச் ஆவீங்க. உங்கள் நாலேஜும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஷேர் ஆகும். ஸோ இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் உங்கள் நாலேஜை ஷேர் பண்ணுறதுக்கு. அண்ட் உங்கள் நாலேஜ் ஷேர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃப்ரீயாகவும் ஷேர் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு காசும் கிடைக்கும். இன்கேஸ் உங்கள் வீடியோஸ் நல்லா இருந்துச்சுன்னா, நீங்கள் ஷேர் பண்ணுற கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா. ஏப்பா அவ்வளோதான்ப்பா, எனக்கு தெரிஞ்சது ஏதோ நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லா வீடியோவும் சொல்கிறேன், ஆனால் யாரும் பண்ண தான் மாட்டேங்கிறீங்க. பரவாயில்ல, போனாலும் பண்ணி விட்டுருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் உங்கள் மகேஷ். இன்னொரு விஷயமும் சொல்ல மறந்துட்டேன். இந்த வீடியோஸு யூஸ்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் வியூஸ்னாலும் வரும். நம்ம வீடியோஸில் கொஞ்சம் முடிய வியூஸ் வர மாட்டேங்குது, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் உங்கள் மகேஷ்.